السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய தினம் இந்த மதரசாவில் ஹஜ் குறித்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரம் அது தொடர்பான தகவல்களை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். ஹஜ் என்றால் அதற்கான தமிழ் பொருள் நாடுதல் என்று பொருள். ஒரு விஷயத்தை நாம் நாடி செல்வதாக இருந்தால் அதற்கு ஹஜ்ஜ, நாடி சென்றான் என்று அதற்கு தமிழில் பொருள் கூறுவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாட்டம் இருக்கும். அந்த நாட்டத்தை ஹஜ் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே ஹஜ் என்றால் நாடுதல் என்று வரும் பொழுது எதை நாடுதல் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எதை நாடுதல்? காபாவை நாடுதல், அரஃபாவை நாடுதல், மினாவை நாடுதல், முஸ்தலிஃபாவை நாடுதல், சஃபா மர்வாவை நாடுதல், அல்லது மகாம் இப்ராஹீமை நாடுதல், அல்லது இவை எல்லாவற்றையுமே நாடுதல் என்ற பொருளையும் தாண்டி ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய சூஃபிகள் சொல்வார்கள் அல்லாஹுவை நாடுதல். அருமையான பெருமக்களே, சூஃபிகளினுடைய நாட்டமும் தேட்டமும் அவர்களினுடைய விளக்கமும் வித்தியாசமாகவே எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. அதற்கான ஒரு சான்றை நான் இங்கே முன்வைத்து அவர்களினுடைய அந்த பார்வையிலேயே அவர்களுடைய சிந்தனையிலேயே சில விஷயங்களை நீங்க பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் அவர்களுடைய பார்வை என்பது ஆச்சரியமானது. இறை ஞானிகள் என்பதனுடைய சிந்தனை என்பது ஆச்சரியமானது, அதிசயமானது. அவர்களுடைய இதயத்தில் அல்லாஹ் குடிகொண்டிருந்ததின் காரணத்தினால் அவர்களுடைய பேச்சும் பார்வையும் அவர்களுடைய செயல்பாடுகளும் மிக பரிசுத்தமானதாக இருந்தது. நான் ஒரு சூஃபிகள் பேசிய செய்தியிலிருந்து ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா ஷரீஃபிலே இருக்கிறாங்க, காபாவுக்கு அருகிலே இருக்கிறாங்க. காபாவுக்கு அருகிலே இருந்த அவர்கள் கொஞ்ச நேரம் இபாதத் செய்துவிட்டு அந்த காபா பள்ளியிலிருந்து அவங்க வெளியில போறாங்க. அன்றைக்கு காபாவும் காபாவை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளியெல்லாம் இப்படி இருக்கு இல்ல, இப்படியா இருந்தது. காபாக்கு பக்கத்திலேயே வீடு இருக்கும். இது காபான்னா அங்க ஒரு 10 அடியில 15 அடியில வீடுகள் இருக்கும், திண்ணைகள் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒன்றை சொல்லுகிறேன். நான் போன காலம் முதலாவது ஹஜ்ஜுக்கு போகும்போது 93ல போனோம், கப்பல்ல போனோம். அப்படி போகும்போது இப்ப இந்த ஹரம் ஷரீஃபை சுத்தி பள்ளிகள் இருக்குல்ல, அந்த காபாவை சுற்றி பள்ளி இருக்குல்ல, பாபு அந்த பாபு இந்த பாபுன்னு பேர்கள் இருக்கு இல்லையா, அந்த பாபுக்குள்ள நுழைந்தது எனக்கு தெரியுமா? கடைகள் தான் இருக்கும். நானே பார்த்திருக்கிறேன்.
துணி கடைகள் இருக்கும், கிதாபு கடைகள் இருக்கும், பொம்மை கடைகள் இருக்கும், ஸ்வீட் கடைகள் இருக்கும், அடுப்பு மூட்டி எரிக்கக்கூடிய கடைகள் இருக்காது. இப்படி எல்லாம் கூட இருந்தது. 93ல நடந்தது. இப்ப நினைச்சு பார்க்க முடியுமா? இப்ப அந்த பள்ளிக்கு வெளியில இந்த உருஸ் கந்தூரிகள் நடக்கும் போது இந்த கடைகள் போடுவாங்களா இல்லையா நம்ம ஊர்கள்ல, அத மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள்ல கடைகள் போட்டிருந்தாங்க. அப்படி எல்லாம் இருந்த காலங்கள் உண்டு. அப்ப அந்த காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே ஹரம் ஷெரீஃபிலேயே அந்த மத்தாஃப் தவாப் செய்யக்கூடிய பகுதியிலேயே கீழே அண்டர் கிரவுண்ட் ஒண்ணு இருக்கும். நானா இறங்கி போயிருக்கிறேன். போய் இறங்கினா அங்க ஜம்சம் கிணத்து நீர், அந்த கிணற்று பார்க்க முடியும். நான் பார்த்திருக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. அன்று இதுவே இப்படி இருக்குதுன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கடைகள், அது வீடு, திண்ணை, நிறைய திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகள்ல ஆட்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. யாரு உட்கார்ந்து இருப்பாங்கன்னா கோத்திரம் கோத்திரமாக தான் இருப்பாங்க. அந்த குடும்பம் குடும்பமாகத்தான் சேர்ந்து உட்காருவாங்க. அது அரபுகளினுடைய வழக்கம். இன்றும் இது இருக்கிறது. குடும்பம் என்று வரும்பொழுது ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி அந்த குடும்ப கோத்திர பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. அதை பேணுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலிருந்து வெளியில அப்படி போகும்போது எதிரில இருந்து ஒருத்தன் வர்றான். வலீத் இப்னு முகீரா. அவன் கொஞ்ச நேரம் நின்று பேசுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் குடும்ப கோத்திரங்கள் தானே, எல்லாம் குறைஷிகள் தான். ரசூலுல்லாஹ் அவனுக்கு பிடிக்காது. ஆனாலும் கோத்திரம் குடும்பம் குறைஷி வரும்போது சும்மா பேசிக்கிறது. அப்படி பேசிட்டு அவன் உள்ள வர்றான். ஒருத்தர் கேட்கிறான், நீ யாரோட பேசினா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது இவன் பதில் சொல்றான், அபுத்தர் அப்படிங்கிறான். அபுத்தரோடு நான் பேசினேன் என்று குறிப்பிடுகிறான். இந்த அபுத்தர்ன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாரிசு இல்லாதவர்னு அர்த்தம். அரபு உலகத்திலேயே அன்றைய காலத்தில் மிக கெட்ட வார்த்தை அபுத்தர் என்பது. அரபுகள் அப்படி பார்த்தாங்க. வாரிசு யாருக்கு இல்லையோ அவர்களை எல்லாம் மிக கேவலமாக பார்ப்பாங்க, அசிங்கமாக பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் உடைத்து, அது அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அது அல்லாஹ் யாருக்கு குழந்தையை கொடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். அது பெரிய பரக்கத்தான விஷயம். அல்லாஹ் கொடுக்க நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். அவன் நாடியவர்களை ஆண்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தை கொடுக்கிறான். ரெண்டு பேரையும் சில சமயம் 2 குழந்தைகளையுமே கொடுக்கிறான். சில பேர் குழந்தை இல்லாமல் ஆக்குறான். அது அல்லாஹ்வினுடைய புறத்தில் உள்ளது. அதை கேவலமாக அசிங்கமாக யாரும் பார்க்க முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்து அந்த மனிதர்களை திருத்தினாங்க. அது பின்னால. ஆனால் இந்த வார்த்தை நோவினை தரக்கூடிய வார்த்தை. வாரிசு இல்லாதவர் என்ற அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சங்கடமா இருந்தது. கொஞ்சம் வேதனைப்பட்டுட்டாங்க. நம்மளை இப்படி பேசிட்டானே அப்படின்னு வேதனைப்பட்டார்கள். அப்படி வேதனைப்பட்ட போது அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்குறான். நான் இதை செய்திகளை, ஹஜ்ஜுடைய செய்திகளை பேசுவதற்கு ஒரு முகாந்திரமாக, ஒரு முன்னுரையாக இதை நான் சொல்றேன். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நாயகமே, உங்களுக்கு கௌசரை நாம் வழங்கி இருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்கி அவனுக்கு உதுகியா குர்பான் கொடுத்து மகிழுங்கள். உங்களை யார் வேதனைப்படுத்துகிறாரோ, உங்களை யார் மன சங்கடப்படுத்துகிறாரோ அவன் தான் அபுத்தர், வாரிசு இல்லாதவன். அவன் தான் அபுத்தரை தவிர நீங்க அபுத்தர் இல்லைங்கிறான். அருமையானவர்களே, அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். இந்த வலீத் இப்னு முகீரா பேசியதற்கு, அவன் அபுத்தர்ன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். அவன் தான் வாரிசு இல்லாம போவானே தவிர நீங்க கிடையாது அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் சரி. ஆனா அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றான்? இன்னா அஅதைனா கல் கௌஸர், அல் கௌஸரை நாம் உங்களுக்கு வழங்கினோம். குர்ஆன்லயே ஆக சின்னஞ்சிறிய சூரா இதுதானே, ஆக சிறிய சூரா இதுதான். இன்னா 3 ஆயத்து தான். இன்னா அஅதைனா கல் கௌஸர். பாருங்க, அழகா முடிக்கிறான். ராவிலேயே முடியும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். போலாம், ஒரு சூரா முடிஞ்சது. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? வாரிசு இல்லாதவன் என்று சொன்னதற்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவன் தான் வாரிசு இல்லாதவன் சொன்னா அது பதில். ஏன் இன்னா அஅதைனா கல் கௌஸர், உங்களுக்கு கௌதரை வழங்கி இருக்கிறோம் என்று ஏன் அல்லாஹ் சொல்றான்? இங்க என்ன இருக்கு யோசிக்கணும். குர்ஆன்ல சபப் நுஸூல் என்று ஒன்று இருக்கிறது.
ஒவ்வொரு காரணத்தை அடிப்படையாக வைத்து ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்குவான். இப்ப இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் ஆயத்து இந்த சூறாவை இறக்கி இருக்கிறான். அந்த கேலியாக கிண்டலாக வருத்தப்படும்படி பேசியதற்கு அல்லாஹ் பதிலும் இதுல சொல்லிட்டான். அவன் தான் அபுதரு, நீங்க இல்ல அப்படிங்கிறான். சரி, ஆனா இதற்கு கௌசருக்கு என்ன சம்பந்தம்? ஏன் உங்களுக்கு கௌசரை நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கௌசர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. கசீருன் நியாம், நிறைய நியாமத்துக்களை நாம் வழங்கி இருக்கிறோம். கௌசர் என்பது கசீர், அதிகம் என்பதிலிருந்து வரக்கூடியது. அந்த அதிகமான நியாமத்துக்கள் என்னன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன மாதிரி நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு பெரிய பட்டியல் இருக்கிறது. கௌதர் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கிறதுன்னா ஹவுதுல் கௌதரை நாம் தலங்கி இருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது தஃசீர்களில் இது எழுதப்பட்டிருக்கும். சூஃபிகளினுடைய பார்வையில எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறது நான் சூஃபிகள் பேசுவதை கேட்டு நான் சொல்றேன். இன்னா அழப்பையினா கல் கௌதர், நாயகமே அவன் உங்களை கௌதர்னு சொன்னா வாரிசு இல்லாதவன்னு சொன்னா உங்க வாரிசு கியாமத்து நாள் வரைக்கும் அது இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் உங்களோட இன்னைக்கு அஹ்லுல் பைத்துகள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கும். அதனால நான் உங்களுக்கு கௌசரை தந்திருக்கிறோம். கௌசர் என்பது ஃபாத்திமா என்று எழுதுகிறார்கள். இந்த எவ்வளவு பொருத்தமாக இது அமைகிறது என்று பாருங்கள். கௌசரை எல்லாம் நாம் தந்திருக்கிறோம், ஃபாத்திமாவை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதன் வழியாக கியாம பரிபந்தம் வரை அந்த தொடர் இருக்கும். கியாமத் வரைக்கும் அந்த அஹ்லுல் பைத்துகள் இருந்துகிட்டே இருப்பாங்க என்ற ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை அறிஞர்கள், சூஃபியாக்களான அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே சூஃபிகளுடைய பார்வை என்பது தனித்தன்மை வாய்ந்தது என்பதை இங்கே நான் நினைச்சுகிறேன். சொல்வதற்காக இந்த ஒரு உதாரணத்தை நான் கொண்டு வந்தேன். அந்த வகையிலே ஹஜ்ஜி என்றால் நாடுதல் என்றால் என்ன நாடுதல் நீங்க வச்சுக்கலாம். காபாவை நான் சொன்ன மாதிரி காபாவை நாடுதல், அரபாவை நாடுதல், முஸ்தலிஃபாவை நாடுதல் என்று எந்த நாடு எதையும் நீங்க நாடலாம், அல்லது எல்லாத்தையுமே நாடலாம். ஆனால் சூஃபிகளினுடைய பார்வையில் ஹஜ்ஜி என்றால் அல்லாஹுவை நாடுதல் என்பதுதான், அதுதான் அதனுடைய கருத்து என்று சொல்வார்கள். இதற்கு சான்றாக ஒரு நிகழ்வை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அருமையான பெருமக்களே, முந்தைய காலத்தில் ஒரு இறைநேசர் இருந்தார், ஒரு சாலிஹான மனிதர் இருந்தார். அவர் ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போவதற்காக தயாராகிறார். அவருடைய மகன், ஒரு சின்ன மகன், ஒரு 8 வயசு 9 வயசு என்று வச்சுக்கிடுவோம், 10 வயசுக்கு உட்பட்டவர். அந்த பிள்ளை சொல்றாரு, அத்தா நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களே, என்னையும் அழைச்சிட்டு போங்க, நானும் வருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கிரந்தங்களில், தஃசீர்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நானும் வருகிறேன் என்று ஹஜ்ஜுக்கு நானும் வருவேங்கிறார். இப்ப அவங்க பார்த்தாங்க, நம்ம குடும்ப கோத்திரத்தோட போனா அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போனா பரவாயில்ல, நம்ம தனியா போறோம். ஒரு பிள்ளை 8 வயசு பிள்ளையை அழைச்சிட்டு போறதுங்கிறது சிரமமான ஒரு விஷயம் தானே. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல மகனே, கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாள் என்ன செய்யட்டும், போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு போறாங்க. ஆனா அவரை திருப்திப்படுத்த முடியல, போயே ஆகணும் நிக்கிறார். அப்ப அந்த காலத்துல பிளைட் டிக்கெட்டு, விசா இதா ஒண்ணும் கிடையாது, நினைச்சா போகலாம். ஆனா போறதுங்கிறது இன்னைக்கு மாதிரி லேசா இருக்கிறது இல்ல. ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ கோவேரி கழுதையிலேயோ தான் பிரயாணிக்கணும், அது நடந்து போகணும். எனவே இப்படி ஒரு சிரமமான நிலையில பிள்ளைய கூட்டிட்டு போறதுங்கிறதுலாம் ஒரு கஷ்டமான ஒரு நிலை தானே. அதனால் எவ்வளவோ தவிர்த்து பார்த்த போது முடியாது, நான் வருவேன் என்று அடம்பிடிக்கிறார். அப்படியெல்லாம் அடம்பிடிக்கக்கூடிய பிள்ளை அல்ல அவர். ஆனா இந்த விஷயத்துல அடம்பிடிக்கிறார். நல்ல பிள்ளை, அவர் அத்தாக்கே தெரியும் தன் பிள்ளை சாலிஹான பிள்ளை, அழகான முறையில வளர்ந்து வருகிறார், ஒரு கண்ணியமான பிள்ளை, நல்ல ஒழுக்கம், பண்பு, கட்டுப்பாடு எல்லாம் அந்த வயசுலயே இருக்குது. இப்ப உள்ள காலத்துல நம்ம பிள்ளைகள்லாம் எந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். யாருக்கு பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள்லாம். பொம்பளை பிள்ளைகள்லாம் யாருக்கு பின்னால போறாங்க, வீடு வீடா போய் நீ அவனுக்கு ஓட்டு போடு இவனுக்கு ஓட்டு போடு நம்ம பிள்ளைகள்லாம் சொல்லுது. கேவலமா இருக்கு. புர்காவையும் போட்டுட்டு நிகாபையும் போட்டுக்கிட்டு ஒரு அசிங்கமான அரசியல் செய்யக்கூடியவனுக்காக ஓட்டை கேட்டு ஓட்டு வேட்டையாடக்கூடிய இந்த காலகட்டத்துல, ஏன்னா இந்த நேரம் அந்த மாதிரி நேரம், நம்ம பேச வேண்டிய நேரம். ஏன்னா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய உரைகள், குறிப்பாக ஜும்மா உடைய உரைகளை நீங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் எது அவசியமோ அதை பேசணுங்கிறாங்க உலமாக்களை பார்த்து. இன்றைக்கு என்ன தேவையோ, சமூகத்திற்கு எது தேவையோ அதை நீங்கள் பேசுங்கள் என்கிறார்கள். இது அவங்களுடைய ஆர்டர், அவங்களுடைய வழிமுறை, அவங்களுடைய வழிகாட்டுதல்.
எனவே இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம நாட்டுல எலெக்ஷன் நடக்க இருக்குது, ஒரு ஒரு பெரிய கூட்டம் ஒருத்தருக்கு பின்னால போய்கிட்டே இருக்கு. அது யாரும் போகட்டும், ஆனா நம்முடைய சமுதாயம் போகிறது என்பது பெரிய வேதனையானது. நம் பெண்கள் வெளியில வந்து கதறுகிறார்கள். நீ யாரை பார்த்து கதறுகிறாய்? யார் அவன்? யாரை பார்க்கறதுக்கு நம்ம துடிக்கணும்? உன் தாய் தந்தையரை மரணித்து விட்டால் நம்ம கனவுல வரணும்னு விரும்பலாம், நாதாக்கள் நம்முடைய கனவுல வரணும்னு விரும்பலாம். உலகத்திலேயே கனவிலே அதிகமாக பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படப்படக்கூடியவர்கள் யார் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு நீ விரும்பு. அதை விட்டுட்டு அசிங்கமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன ஒருவனை பார்க்க முடியலையே என்று அழுகிறாயே. யாரு? யாரோ அழுதுனா நமக்கு கவலை இல்லை, நம்ம ரத்தம் அழுகுது, நம்ம சமுதாயத்து பெண் அழுகிறார். நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வார்த்தெடுக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது என்பதையும் இந்த உரையின் வழியாக நான் போதிக்கிறேன். ஆக இங்கே இந்த சாலிகான மனிதர் தன்னுடைய பிள்ளையை சிறப்பாக வளர்த்திருக்கிறார். பிள்ளைய நல்ல பிள்ளைதான், ஆனால் இந்த விஷயத்துல இவ்வளவு அடம்பிடிக்கிறாரே என்று ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. வேறு வழி இல்லாம பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க. பல நாட்கள் பிரயாணத்திற்கு பிறகு புனிதமான மக்கத்தில் முக்கர்ரமாவிற்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்ப அந்த காலம், இப்பமெல்லாம் நமக்கு ஹோட்டல் தானே, எல்லா இடங்களையும் ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹோட்டல்ல நம்ம என்ன செய்வோம், தங்குவோம். அந்த காலத்துல எப்படி இருப்பான்னு கேட்டா வீடுகள் தான் எடுப்பாங்க. அந்த காலத்துல என்ன, இந்த வரலாறுகளை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அந்த காலத்துல பெரும்பாலான அரபுகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்க அடிக்கடி ஹஜ் செய்யறவங்க தானே, அவங்க அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் வெளியில போயிடுவாங்க, தங்களுடைய வீடுகளை வாடகைக்கு விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு பகுதியில போய் தங்கிக்கிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கிறது, கொஞ்ச நாள் சொன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கும். அந்த காலத்துல அப்படிதான் 2 மாசம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. குறைஞ்சது 2 மாசம் இருப்பாங்க. இப்ப சில பேர் 3 மாசம் இருப்பாங்க, 4 மாசம் இருப்பாங்க. அதற்கு தகுந்தவாறு அந்த இடங்களை தேடி போய் இருப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாம் இருக்காது அந்த காலத்துல. இப்ப இது வர்ற மாதிரி 40 லட்சம் 50 லட்சம் பேரா இருந்தது கூட்டம், அப்படிலாம் இல்லை. அவ்வளவு பெரிய கூட்டங்கள்லாம் அதுல இருக்காது. நீங்க சொன்னால் நம்புவீர்களோ என்னவோ தெரியல, நாங்க 93ல போனோம்னு சொன்னா இல்லையா, பாங்கு சொல்லும் பொழுது மஸ்ஜிது மதீனா ஷரீஃப்ல நாங்க இருக்கும்போது லோஹருக்கு பாங்கு சொல்லுதுன்னு வைங்க, சொல்லி 15 நிமிஷத்துல உதாரணத்துக்கு இகாமத்து சொல்லுவாங்க. பாங்கு சொல்லிய பிறகு பக்கத்துல இருந்தது மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல நாங்க தங்கின ஹோட்டல் தந்திருந்தாங்க. அங்கிருந்து இறங்கி இங்க வர்றதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். நாங்க ரெடியா இருப்போம். பாங்கு சொன்ன உடனே சில சமயங்கள் அதுக்கு முன்னாலே வந்துடுது. சில பொழுது பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்தாலும் ரௌதத்துல் ஜன்னால போய் தொழ முடியும். பாங்கு சொன்னதுக்கு பிறகு வந்தாலும் முதல் சஃபிலே நின்று தொழ முடியும். எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கங்க. அப்படி நாங்க இப்ப நினைச்சே பார்க்க முடியுமா? உள்ளே போக முடியல. அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு அந்த பெரியவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு வீட்டுல தங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி தவாஃபுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, முதல்ல வர்றாங்க. உம்ராவுக்கு வேண்டி தானே இஹ்ராம் கட்டி இருப்பாங்க. தவாஃப் செய்யறதுக்கான மகனை அழைத்துக் கொண்டு வர்றாங்க. அழைத்து கொண்டு வரும் பொழுது காபா, நம்ம இப்ப போனாலும் கூட நமக்கு இமாம்களும் சரி சூஃபியாக்களும் சரி நமக்கு சொல்லி தரக்கூடியது, நீங்க முதலாவதாக போகும்போது ஹரம் ஷரீஃபுக்குள்ள போகும்போது நம்ம ஓதக்கூடிய துவாக்கள் அது இதெல்லாம் இருக்கு. நான் அதையெல்லாம் விடுத்துட்டு வர்றேன். நீங்க உள்ள போன உடனே இந்த தூண்களுக்கு இடையில காபா தெரியும், நீங்க அதை அப்படி பார்க்காதீங்கிறாங்க. காபாவை இந்த இடையில அப்படி நம்ம தேடி தேடி பார்த்துருக்கோம். நம்முடைய தேட்டம் இருக்கும், நாட்டம் இருக்கும், ஆசை இருக்குமா இல்லையா, காபாவை பார்க்கணும். அப்ப நம்ம என்ன செய்வோம், இப்படி காபாவையே நம்ம தேடிட்டு போவோம். நம்முடைய கண்கள் காபாவையே தேடும். அது நியாயமானது. ஆனா அப்படி வானாங்கிறாங்க, வேண்டாம், நீங்க அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் குனிந்து கொண்டே செல்லுங்கள். அந்த ஏரியாக்கு நீங்க தூண் இல்லாத ஏரியாக்கு நீங்க வெளியில வந்துடுவீங்க பாத்தீங்களா, அப்ப பார்க்கிறது காபா முழுமையாக தெரியும். உங்களுடைய பார்வை முழுமையாக காபாவில் படட்டும் என்கிறார்கள். அது உங்களினுடைய கல்புக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தரும் என்கிறார்கள். நீங்க துண்டு துண்டா பார்த்துட்டு போகும்போது ஏற்படக்கூடிய ரசனைக்கும் முழுமையாக நீங்கள் பார்க்கும் போது ஏற்படக்கூடிய ரசனைக்கும் இடையிலே டிஃபரண்ட், சோ மச் டிஃபரண்ட், பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். எனவே காபாவை நீங்க அப்படி பார்க்க வேண்டும் என்கிறார்கள். அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைய வளர்த்திருக்கிறாங்களா, அழைச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படி வந்து காபாவை பார்த்ததுதான் தாமதம். அந்த பிள்ளை ஓ என்று கத்தியது. அந்த பிள்ளை அப்படி கத்தி கீழே விழுந்துருச்சு. அந்த பிள்ளை காபாவை பார்த்ததும் ஓ என்று ஒரு கத்தி கீழே விழுகிறது. அது கீழே விழுந்த பிள்ளையை பதை போடு பிள்ளை இல்லையா, சின்ன பிள்ளை, என்ன ஆச்சு அப்படின்னு தட்டி பாக்குறாரு. பெரிய கூட்டம்லாம் அங்க இல்ல.
ஹஜ்ஜுக்கு டைம் இருக்கு, முன்னாலே வந்திருக்கிறாங்க இவங்க. இப்பமெல்லாம் நமக்கு பிளைட்ல என்ன டைம் தரானோ அப்பதானே போக முடியும். அந்த காலத்துல அப்படி இல்லையே, அவங்க வந்து கிடைக்க வேண்டியதான். அது காடு மாலியம் அது ஒண்ணும் கிடையாது. அப்ப கத்தி கீழே விழுந்ததும் அந்த இடத்துல வேற யாரும் இல்லை, இவர் துடிக்கிறாங்க, அப்படி பாக்குறாங்க, பார்த்தா மூச்சை ஆகி இருக்கிறது. மூச்சு மயங்கி விழுந்திருக்கான்னு பார்த்தா மயங்கி விழல, புள்ள மூத்தாயிருக்கிறார். அது மாத்த அந்த புள்ள மூத்தாயிட்ட துடிச்சு போய் இவங்க மயங்கி அப்படி கீழே வந்துட்டாங்க. அந்த பகுதியில வந்தவர்கள் டக்குன்னு இவங்களுக்கு தண்ணியை தெளிச்சு கொண்டு இவங்களை ரெடி பண்ணி அவங்களுடைய மயக்கத்தை போக்குறாங்க. ஐன வலதி, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்கன்னு கேட்கணும். பிள்ளை இல்ல கணக்குள்ள, பிள்ளை எங்க, பிள்ளை எங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க பிள்ளையெல்லாம் பார்க்கலையே, நீங்க மயங்கி கிடந்தீங்க, நாங்க தண்ணியை தெளிச்சோம். இல்ல, என் பிள்ளையோட நான் வந்தேனே, என் பிள்ளையோட அல்லவா நான் வந்தேன். சிறு வயது பிள்ளை, 10 வயசுக்கு குறைவானது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பிள்ளை மயங்கி கீழே விழுந்தது, மயங்கினான் என்று பார்த்தேன், அவன் மூத்தாகிட்டான். என் பிள்ளை இங்கதானே இருந்தான், இங்கதானே மயங்கி மூத்தாகி கிடந்தான், எங்க என்று கதறுகிறார். அப்ப சொல்றாங்க, நாங்க யாரும் உங்க பிள்ளைய நாங்க பார்க்க இல்லை, யாருமே பார்க்க இல்லை. அப்படியே அவங்க திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்போது ஒரு அசரீரி முழங்குகிறது, ஒரு அசரீரி முழங்குகிறது. என்ன முழங்குகிறது என்றால், உங்க பிள்ளை இங்க இல்ல, இந்த மலிக்கு முக்குத்ததேவ், அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் அவன் இருக்கிறான். என்ன நடந்தது என்றால் அதற்கு விளக்கம் எழுதுறாங்க. இப்போ நான் எங்க மாமா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா யாரை பார்க்கப்போம்? மாமாவை பார்ப்போம். எங்க மாமி வீட்டுக்கு போறேன், யாரை பார்க்கலாம்? மாமியை பார்க்கலாம். என் அண்ணன் வீட்டுக்கு போறேன், யாரை பார்க்கலாம்? அண்ணனை பார்க்கலாம். என் தம்பி வீட்டுக்கு போறேன், யாரை பார்க்கலாம்? தம்பியை பார்க்கலாம் என்று இருக்குமா இல்லையா? இந்த பிள்ளை எங்கே வருகிறது? அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு வருகிறது. அந்த பிள்ளையுடைய கல்வில என்ன இருந்தது என்றால், அல்லாஹ்வின் வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வை பார்க்கலாம் என்று அந்த அல்லாஹ்வின் மீதான பற்றையும் பிரியத்தையும் அந்த தந்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்திருந்தார். அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய கொடுத்துரும். கொடுத்தா அந்த தருதல்களை மாதிரி, இந்த தறிக்கட்ட கூட்டம் மாதிரி நம்ம பிள்ளைகள் வளராது. இந்த 2 அல்லாஹ் ரசூலினுடைய மஹப்பத்தை சரியாக வழங்கிடணும். நம் பிள்ளைகளுக்கு நாம் சரியாக தந்து விட்டால் இந்த தறிகட்ட கூட்டங்களிலே போய் அதை சேராது, அசிங்க கூட்டத்திலே போய் சேராது. அருமையான பெருமக்களே, இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன அப்படின்னா, அதனுடைய நாட்டம் ஹஜ்ஜு நாடுதல். அந்த பிள்ளை எதை நாடி இருக்கு நீங்க இப்ப விளங்கிக்கங்க. அந்த பிள்ளை எதை நாடி இருக்கிறது? காபாவை நாடியதா? காபாவை நாடி தந்தை வந்தார், அத்தா காபாவை நாடி வந்தாரு. அன்பின் பெருமக்களே, இப்ப அவங்க எதை நாடி வந்திருக்கிறாங்கிறது நமக்கு தெளிவாகிறதா இல்லையா? அந்த பிள்ளை எதை நாடி வந்திருக்கிறது? அவை யார் எதை நாடி போகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப அவங்க என்ன அந்த பிள்ளை எதை பார்த்ததுன்னு நமக்கு சொல்ல தெரியல, நாடியது அவருக்கு கிடைத்து விட்டது என்பதுதான் அந்த அசரீரியினுடைய பதிலாக அமைந்தது. அந்த அசரீரி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு நாடியது கிடைச்சது. அது என்ன நடந்தது என்பதை யாராலும் விவரிக்க முடியாது. அருமையான பெருமக்களே, ராபியா சொல்லுவாங்க. ராபியான்னு சொன்னா ராபியா செய்ததுனா ராபியாத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லது ராபியாத்துல் அதவியா ரலியல்லாஹு, ரெண்டும் ஒரே ஆள் தான். பஸரியான்னு சொன்னாலும் அதவியான்னு சொன்னாலும் ஒரே ஆள் தான். பஸரியாங்கிறது அவங்களுடைய ஊரு, அதவியாங்கிறது அவங்களுடைய கோத்திரம். அவங்க பேர் ராபியா. அவங்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் நம்ம நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம என்னமோ வணக்கசாலிகளாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வணக்கம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இரவின் நடுநீசிகளே மொட்டை மாடியிலே நின்று அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு கேட்கிறாங்க, இறைவா, என்னுடைய விருப்பம் எல்லாம் ஒன்றுதான். நான் நரகத்தை பயந்து நான் உன்னை வணங்கினால், நான் நரகத்தை பயந்து உன்னை வணங்குறேன்னு வச்சுக்கோ. நம்ம பயந்து வணங்கத்தானே நரகத்துக்கு போயிடக்கூடாது, தப்பு இல்லை. நரகத்தை பயந்து இப்படி நம்ம பேச முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மால இப்படி ஒரு துஆவை நம்ம கேட்க முடியுமான்னு நினைத்து பாருங்க. நரகத்தை அஞ்சி நான் உன்னை வணங்கினால் என்னை நரகத்தில் போட்டுவிடு. எப்படி கேட்க முடியும்? சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நான் உன்னை வணங்கினாலும் என்னை நரகத்தில் போடு. சொர்க்கத்தை கேளுங்கன்னு ஹதீஸ் இருக்குது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு ஹதீஸ் இருக்கு. நரகத்தை நான் அஞ்சி வணங்கினால் என்னை நீ நரகத்தில் போடு. சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நான் உன்னை வணங்கினால் என்னை நரகத்தில் போடு. ரெண்டே நரகத்தில் போடு.
ஆனால் உன்னை உனக்காகவே நான் வணங்கினால் உன்னை எனக்கு தா என்று கேட்கிறான். அவங்களுடைய நாட்டமெல்லாம் எதுவாக இருந்தது? அல்லாஹுவாக இருந்தது. உன்னை அப்ப நம்முடைய வணக்கம் யாருக்காக இருக்கணும்? அல்லாவுக்காக இருக்கணும். சொர்க்கத்தை நாடியோ நரகத்தை வெறுத்தோ பயந்தோ இருக்கக்கூடாதுங்க அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய நாட்டம், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய மனசு அப்படி கல்வி. இப்ப நாம எல்லாரும் சொர்க்கத்தை கேட்க கூடாதான்? கேட்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம மக்காமுக்கு அதை கேட்கணும். அந்த நிலைக்கு வரும்போது பாத்துக்கலாம். அது எப்ப நம்ம யோசிக்கணும். அது லேசான விஷயமா அந்த படித்தரத்துக்கு வருவது என்பது ஆச்சரியமாக இருக்கும். ராபியா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வர்றான். திருடுறதுக்காக வர்றான். திருடுவதற்காக வந்தா நம்ம வீட்டுல வந்தா எத்தனை நகை இருக்கும், டிவி இருக்கும், போன் இருக்கும், பணம் இருக்கும், ஏதாவது இருக்கும். அங்க என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஒது செய்யறதுக்கான ஒரு கேத்தல், அந்த காலத்துல கேத்தல் வச்சிருப்பாங்களே, அந்த இதுல கேத்தல தண்ணி இருக்கு, ஒரு கேத்தல் இருக்கு, அதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இவனும் தேடி தேடி பார்த்துட்டு, இதனடா இப்படி ஒரு வீடா, இது ஒரு வீடா, இது இவ்வளவு கஷ்டப்பட்டு சூரியனை குறித்து நம்ம உள்ள வந்திருக்கிறோம், இது ஒண்ணுமே இல்ல, இது என்னடா வீடு, இது ஒரு வீடா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு போனோம். ஆச்சரியப்பட்டுட்டு அது ரெண்டு விதமான வரலாறுகள் இருக்குது. அவன் அந்த கேத்தல எடுத்துட்டு போனதாக, அந்த கேத்தல எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கதவை திறந்துட்டு இப்ப வெளியில போயிடலாம் இல்ல, கதவை திறந்து வெளியில போன பார்த்தா கதவை தெரியல, கண் தெரியல. இவன் என்னடானா அந்த கேத்தல கீழே வச்சான், கண் தெரிந்தது. இது ஒரு ரிவாயத், ஒரு லைன்ல போகுது. மொத்தத்தில் ஒரு அசரீரி முழங்கியது. இவ்வளவுக்கு ராபியா அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்ற தகவல் இருக்கு. ராபியா தூங்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இவன் கேத்தலை தூக்கிட்டு போறான். அப்படி கேத்தலை அந்த பாத்திரத்தை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது கண் தெரியாமல் போனது. என்னடா இது, கண் தெரியாம போச்சு. கேத்தலை கீழே வச்சான், கண் தெரியுது. தூக்கினான், கண் தெரியல. ஒரு கேத்தலுக்கு கண் தெரியாம போதா? அதான் அவங்க தூங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ ஒரு அசரீரி முழங்குகிறது. என் ராபியா தூங்கிக் கொண்டிருக்கிறார், ராபியாவுடைய ரப்பாகிய நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன், அவங்களுக்கு பாதுகாவல நான் இருக்கிறேங்கிறான். என்ன மக்காம்ல ராபியா இருந்திருப்பாங்க ரலியல்லாஹு தஆலா, யோசிச்சு பாருங்க என்ன நிலையில அவங்க இருந்திருப்பாங்க. அப்ப இன்னொரு செய்தியில வரும்பொழுது இவன் தேடி தேடி பார்த்து பெருசா ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்கும் போது அவங்க கூட சொல்றாங்க, அந்த கேத்தலை நீயே எடுத்துக்கப்பா, அதுல தண்ணி இருக்கு, அதுல உதச்செஞ்சு 2 ரக்காத்து நீ தொலைப்பா, நீ தொழு என்று சொன்ன பொழுது இந்த மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அவன் அப்படியே என்ன செஞ்சான், பயந்து அந்த வார்த்தையில், அவங்களோட வார்த்தையிலும் லேசான வார்த்தையில் நூறானியத், அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நூறானியத். நாம் பேசுவதற்கும் அவர்கள் பேசுவதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருது, பல உலமாக்கள் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க, அநேகமா எல்லா உலமாக்களும் இதை பேசியிருப்பாங்க. அல்லாஹ் சொல்வதாக சொல்லுவாங்க. அந்த ஹதீதுங்கிறது 2 வகை இருக்கு, ஹதீது நபவி, ஹதீது குதுசி. ஹதீது நபவிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செஞ்சது, அவங்களுக்கு முன்னால நடந்தது, அவங்க அங்கீகரிச்சது, இதெல்லாம் ஹதீது நபவி. ஹதீதுல் குதுசி என்றால் அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அது ஹதீது குதுசி. குர்ஆன் தான் குர்ஆன் சொல்லிடுவாங்க, இது அல்லாஹ்விடம் வகை வந்தது, இது குர்ஆன், இந்த சூறாவுல இதை பதிங்க, இந்த சூறாவுல இதை பதிங்க, இப்படி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இதை எழுதுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஹதீதுல் குதுசி அது அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அந்த செய்தியில ஒண்ணு என்னன்னா, புகாரியில் இடம்பெறுகிறது, ஒரு அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்துட்டால் ஃபர்லான வணக்கங்களை கொண்டு அவன் என்னை நெருங்குகிறான், அதற்கு பிறகு நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குகிறான். இது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நெருங்கி விட்டால் அவனை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன்கிறான். நீங்க நல்லா கேட்கணும், அவன் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன், அவன் பிடிக்கும் பிடியாக நான் இருப்பேன், அவன் நடக்கும் நடையாக நான் இருப்பேன், அவன் கேட்கும் செவிப்புலனாக நான் இருப்பேன் என்கிறான். அல்லாவுக்கு என்ன தடை இருக்கு? அல்லாவுக்கு ஏதாவது தடை இருக்கா? இதை பார்க்க முடியாது, இதுக்கு பின்னால எனக்கு நம்ம பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. கண்ணாடி போட்டிருந்தாலும் கூட உத்து தான் பார்க்கணும் இல்லையா? இந்த சோருக்கு பின்னால் என்ன இருக்கு நமக்கு தெரியாது, இந்த சோருக்கு பின்னால் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அல்லாஹ்வினுடைய பார்வை என்பது மறைந்ததில்லை. அடர்ந்த காட்டுக்குள் அடர்ந்த இருளிலே ஒரு இலை உதிர்ந்தாலும் கூட அதையும் அல்லாஹ் பார்க்கிறான், அறிகிறான்.
அவனுடைய செவிப்புலன் என்பது வேறு, அவனுடைய பார்வை என்பது வேறு. இப்போ அவர்கள் பார்க்கும் பார்வையாக எனது பார்வை இருக்கிறது கூட அல்லாஹ் சொல்லல, நானாக இருக்கிறேன்கிறான். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் சூபிகள் எழுதுவாங்க. அதெல்லாம் பெரியவங்கள சன்னிதானத்துல உட்கார்ந்து அதை படிக்கணும். அதை நம்ம சொல்றதுக்கு உண்டான ஆற்றல் நமக்கு இல்லை. அல்லாஹ்வினுடைய பார்வையாக அவருடைய பார்வை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லல. அவர்கள் பார்க்கும் பார்வையாக எனது பார்வை என்று அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான்? அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் இருக்கிறேன் என்கிறான். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். எனவே இவர்கள் ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு இது சொன்னதும், இவங்க பேசுற பேச்சா யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான்ல, அப்படியே ஆடிட்டான். அவனும் ஒது செஞ்சு 2 ரக்காத் ஒரு ரூம்ல, அதுலதான் அவங்க தொழுவாங்க, அந்த ரூம்ல கொண்டு வந்து தொழுதுட்டு அவன் வெளியில வந்துட்டான். அப்படி வெளியில வரும் பொழுது அவன் ரொம்ப நேரம் சுஜூதுல இருந்தான். போதுமா நீ தலையை உயர்த்து, உன்னை நான் பொருந்திக் கொண்டேன் என்று ஒரு சத்தம் வருது. உன்னை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சத்தம் வருது. அதோட இருந்து வெளியில வந்துட்டான். பெரிய சந்தோஷம். விலாயத்து வந்து அவன் அவுலியாவா வெளியில போயிட்டான். இப்ப ராபியத்துல் பஸ்ரியா கேட்கிறாங்க, ரப்பே உன்னை இவ்வளவு காலம் நான் உன்னோட தானே இருக்கேன், என்னைக்காவது என்ன பொருந்தி கொண்டேன்னு நீ எனக்கு சொல்லி இருக்கிறியா? இவ்வளவு காலம் நான் உன்னோட இருக்கிறேன், ஒரு நாளாவது நீ என்ன பொருந்தி கொண்டேன்னு எனக்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் பெருசு. சொர்க்கம் பெரிதல்ல, நரகத்தை விட்டு விடுதலை என்பது பெரிதல்ல. அதையெல்லாம் விட மிகப்பெரியது எதுதான்? அல்லாஹ்வினுடைய பொருத்தம் தான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மேல எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரிலா, அந்த பொருத்தத்துக்கு மேல் எதுவுமே கிடையாது சகோதரர்களே. அப்ப அந்த பொருத்தத்தை நான் வழங்கி விட்டேன், உன்னை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னடா இது ஒரு கள்ளன், அந்த கள்ளன் என்னோட வீட்டுல திருட வந்தவன நான் முடிச்சு உன் சமுதாயத்தை உன் சன்னிதானத்தில் நான் கொண்டு வந்து நான் நிறுத்தி இருக்கிறேன். உங்ககிட்ட கொண்டு வந்தது நிறுத்தியதை நான் அவனை பொருந்திக்கிட்ட நீ சொல்ற, ஆனா இவ்வளவு காணாம என்கிட்ட நீ சொல்லலையே. அல்லாஹ் சொன்னான், ராபியா அவனை பொருந்தினது எதுக்கு தெரியுமா? அவனை பொருந்தினது எதுக்கு தெரியுமா? உங்க இடத்துல அவன் நின்று தொழுததுனால தான். நீங்க தொழும் இடத்தில் அவன் நின்று தொழுததால் தான் அவனை நான் பொருந்தி கொண்டேன் என்கிறான். சில விஷயம் இருக்குது அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். தன்னுடைய நேசர்களை அவன் என்ன செய்வான்? கொஞ்ச நாள் விட்டு வைப்பான். தான் யார் நீ யார் அப்படிங்கறத என்ன செய்ய வெளிப்படுத்துறது இல்லை. எனவே இந்த ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொர்க்கத்தை ஆசித்து உன்னை வணங்கினால் என்னை நரகத்தில் போடு, நரகத்தை பயந்து உன்னை வணங்கினால் நரகத்தில் போடு, உன்னை உனக்காகவே நான் வணங்கினால் உன்னை எனக்குத்தான் என்று கேட்கிறான். இது எவ்வளவு ஆழமான விஷயம். இதுதான் நாடுதல். ஹஜ்ஜு என்பதற்கு இதெல்லாம் பொருள். இந்த ஹஜ்ஜுங்கிற வார்த்தையை தான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன், நாடுதல் என்பதற்கு. இந்த ஹஜ்ஜுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ள போக இல்லை, அதுக்கு போறதுக்கு நேரம் இருந்தா நம்ம போவோம். இந்த செய்தியை நம்ம முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், சரியாக இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு முன்னரே தான் அது. அப்ப இவ்வளவு பெரிய நாட்ட தேட்டத்தோடு அவங்க என்ன செஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஒரு இறைநேசர் ஒரு தெரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி தெரு வழியாக சென்று கொண்டு இருக்கும் போது அது அவங்க வந்து சுன்னத்தான நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முரீதீன்கள், அவங்களுடைய மாணவர்களோட போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல தண்ணீர் பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை என்பது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆந்திரால இருந்து காவிரி தண்ணி தர மாட்டேங்கிறான். கடல்ல போய் தண்ணி விழுந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேங்கிறான். கேரளால தண்ணி தர மாட்டேங்கிறான். அவன் முல்லை பெரியாறு இன்னும் பெருசா கெட்டுவேங்கிறான். கெட்டினா தண்ணி இங்க உள்ள வராது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஒரே நாடுங்கிறான், ஒரே நாடு என்று சொல்லிக் கொண்டே என்ன செய்யுது? தண்ணியை தர மாட்டேங்கிறான். இப்ப தண்ணீருடைய பிரச்சனை இப்பவுமே இருக்கு, இல்லாம இல்ல. விவசாயம், நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, மினரல் வாட்டர் இருக்குது அப்படின்னாலும் கூட விவசாயத்துக்கு தண்ணீர். இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்ணீர் துறையை பற்றி நிறைய பேசி இருக்கிறாங்க. எவ்வளவு அழகா பேசி இருக்கிறாங்க தெரியுமா? தண்ணீரை தடை செய்யக்கூடாது அப்படின்னா, தண்ணீரை தடை செய்யக்கூடாது. 2 சஹாபிகளுக்கு இடையில பிரச்சனை வந்தது. அந்த வாய்க்கால் தண்ணீரை இவங்க என்ன செஞ்சாங்க? பயன்படுத்திட்டாங்க. அடுத்த வாய்க்காலுக்கு, அடுத்த நிலத்துக்கு போக விடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் நிலத்தை தாண்டி தானே போகுது, உனக்கு தேவையான தண்ணீரை பயன்படுத்திக்கொள், அதை ஓபன் பண்ணி விட, அந்த தண்ணி அங்க போகட்டும் அப்படின்னாங்க. நம் தண்ணீர் துறையை பற்றி பேசுவதாக இருந்தால் ரசூல் ரொம்ப அழகாக பேசி இருக்கிறாங்க. எல்லா துறையை பற்றி அவங்க பேசிட்டாங்க. அந்த காலத்துல இப்ப இன்னைக்கு கூட நீங்க அரபிகள்கிட்ட போய், அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க பெரிய
உலமாவா இருக்கிறாங்க அல்லது இந்த குமருக்கு உதவி அப்படின்னு கேளுங்க, பெருசா செய்ய மாட்டான். பள்ளிவாசல் கேளுங்க, உடனே கட்டி தருவான். கிணறு தோண்டணும்னு கேளுங்க, கட்டி தருவான், உடனே ஓபன் பண்ணி தருவான். கிணறுக்காக வேண்டி வாய்க்கால் தோண்டணும்னு சொல்லி அதற்காக நீங்கள் காசை கேட்டா அரபுகள் அதுல கொடுக்கறதுல முன்னுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அதீதுகள் அந்த தண்ணீர் துறை பற்றி நிறைய பேசுது. அதுக்கு நீங்க தாராளமாக உதவுங்கள் என்கிறது. உணவு இல்லாம கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாம இருக்க முடியாது தானே. இப்ப மாற்று மதத்தவர்கள்லாம் கூட ஆச்சரியப்படுவாங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க சரி, நோம்புல எப்படி தண்ணி குடிக்காம இருக்கிறீங்க, அதான் அவங்களுக்கு ஆச்சரியம். இப்ப அவங்களுக்குன்னு ஒரு நோம்பு இருக்குது, அவங்க என்ன கட்டியான உணவு சாப்பிடக்கூடாது, தண்ணீரான ஆகாரம் கொடுக்கலாம், வருஷம் போது நோம்பு பிடிக்கலாம் இல்ல அப்படி இருந்தா. அப்ப அது அவங்களுடைய ஸ்டைல், அது குறையாக இல்லை. ஆனா அவங்க ஆச்சரியப்படுகிறார்கள். எனவே தண்ணீர் என்பது மிக முக்கியமானது. இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிங்க. சில பேர் ரோஸ் மில்க், நான் ரோஸ் மில்க் எல்லாம் குடிக்கிறது இல்லை, டீ குடிக்கிறது இல்லை, காஃபி தான் குடிப்பேன். நான் காஃபி குடிக்கிறது இல்லை, டீ தான் குடிப்பேன். நம்ம பால் குடிக்கிறது இல்லை, நமக்கு இது அலர்ஜி ஆகும், சரி வருது. நான் மாட்டு இறைச்சி சாப்பிடுறது இல்லை, ஆட்டு இறைச்சி சாப்பிடுறது இல்லை, கோழி இறைச்சி சாப்பிடுறது இல்லை, இப்படிலாம் இருக்கா இல்லையா? சில பேர் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டான். இப்படி எல்லாம் இருக்கு. எனக்கு தண்ணீர் பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? முடியுமா? எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தண்ணீர். அது ஒரு பெரிய நியாமத். அல்லாஹ்வினுடைய அந்த உணவுகளில் மிகப்பெரிய உச்சமானது தண்ணீர் தான். எனவே இதை குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. நான் ஒரு தகவலுக்காக இதை சொல்லுகிறேன். அப்ப அந்த அரபு காலத்துல இன்னைக்கு கடல் நீரை நன்னீராக ஆக்கி கொண்டு வந்துட்டான். ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி வசதிகள் இல்ல, தண்ணீருக்காக வேண்டி பெரிய பிரச்சனைகள் இருந்தது. நீங்க வரலாறு படித்தால், இந்த அரசியலை படித்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும். இன்னொரு இப்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, உலக யுத்தமாக மாறுமா? உலக யுத்தமாலாம் மாறாது, இது இன்னொரு உலக யுத்தம் வரும். அந்த யுத்தம் எதற்காக இருக்கும் என்றால் தண்ணீருக்காக இருக்கும் என்று எழுதுறான். தண்ணீருக்காகவே ஒரு யுத்தம் நடக்கும். இன்னொரு உலக யுத்தம் வருவதாக இருந்தால் அது தண்ணீருக்காக தான் இருக்கும். அப்ப தண்ணீருடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளவுங்கிறது நீங்க விளங்கிக்கணும். அந்த காலத்துல தண்ணீருக்கு பெரிய பிரச்சனை. பீர் ரூமா என்ற கிணறை யாராவது வாங்கி தந்தா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தர்றேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? எனவே தண்ணீருக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருந்தது. தண்ணீர் தட்டுப்பாடும் அப்படி இருந்தது. ஒரு சமயத்துல இந்த இறைநேசர் தன்னுடைய மாணவர்களோட போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். சுன்னத்தான நோன்புகளை வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய ஹான்கா தக்காவுக்கு போறாங்க. அப்படி போற வழியில தண்ணீர் தட்டுப்பாடான காலம், அந்த பகுதி கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு. அப்படி போகும்போது ஒரு பஜார் வழியாக போகும்போது ஒருத்தர் ஒரு சொம்புல தண்ணியை வச்சிட்டு இருக்கிறார். மை யஷ்ரபுல் மா யர்ஹமுல்லாஹ் அப்படிங்கிறார். இந்த தண்ணீரை யார் குடிக்கிறாரோ, யாருக்கு தண்ணி வேணும், தண்ணி வந்து கேட்டா காதுல விழுந்தா எல்லாரும் ஓடி வந்து அப்பிட்டு போயிடுவாங்க, பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் தேவையான காலம் அது. யார் இந்த தண்ணீரை குடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் அப்படின்னு பொதுவா யர்ஹமுல்லாஹ்னு அந்த வசனம் பொதுவா அந்த அரபுகள் சொல்லுவாங்க. அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொன்னதும், மக்ரிப் உதாரணமா 6:30 மணிக்குன்னு வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு. அப்ப மணி 6 மணி, நான் அரை மணி நேரம் தான் இருக்கு, அல்லது ஒரு 20 நிமிஷம் இருக்கு நோம்பு திறக்கிறது. எல்லாம் நோம்பு வச்சிருக்காங்க. இந்த ஷேக் என்ன செஞ்சாங்க, நேர போய் வாங்கி அந்த தண்ணியை குடிச்சிட்டாங்க. மாணவர்கள் எல்லாம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை நோம்பு வச்சுக்குது, சின்ன பிள்ளைய நோம்பு வச்சுக்குன்னு வைங்க, நம்ம பழக்கப்படுத்துவோமா இல்லையா? 6 வயசு பிள்ளை 7 வயசு பிள்ளை நோம்பு பிடிச்சிருக்குது, அதுக்கு பராக காட்டி அதை காட்டி விளையாட்டு காட்டி பொம்மையை கொடுத்து அது இதுன்னு சொல்லி பலூனை பறக்க விட்டு அதை விட்டு அந்த பிள்ளைய அப்படியே டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த பாங்க சொல்றதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. தண்ணி தண்ணி தண்ணின்னு புள்ள கதறுது. குடும்பமா எவ்வளவு விளையாட்டு காட்டுவோம். அதை தூக்கி வச்சுக்கிடுவாங்க. போவோம் பைக்ல ஏற்றி சைக்கிள கூட்டு போறது, அதை பாரு, கார் போறது, பஸ் போறது பாரு, அதை பாரு, டிவியை போடு, அந்த காட்டுனையாவது போட்டு காட்டு, எதையாவது போட்டு பிள்ளைய என்ன செய்யறது, அந்த நோம்பு ஹயாத்தாக்கிடணும், மௌத்தாக்கிடக்கூடாது அப்படின்னு எதுவும் செய்வோமா இல்லையா? இவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு ஷேக் நேர போய் தண்ணியை குடிச்சிட்டாங்க. 20 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. மாணவர்கள் எல்லாம் நேரா வந்தாச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு தான் தைக்காக்கு ஹான்காக்கு வந்துட்டு இருக்கப்படுது. வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தாங்க. ஷேக் என்ன இப்படி நோம்பை விட்டுட்டீங்களே, கொஞ்ச நேரம் தானே இருக்குது. மாணவர்கள் கேட்கறாங்க, இப்ப வந்தப்போ கேட்கறாங்க, நோம்பை விட்டுட்டீங்களே. அவங்க சொன்னாங்க, ஆமா நோம்பு முடிஞ்சிருச்சு, நோம்பை விட்டுட்டேன் தான், நோம்பு முடிஞ்சிருச்சு. ஆனா அவரு யார் இந்த தண்ணியை குடிக்கிறான்னு கேட்டிருந்தா நான் போயிருக்க மாட்டேன். அதோட என்ன சொன்னாரு, யார் இந்த தண்ணியை குடிக்கிறாரோ யர்ஹமுல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சொன்ன போது
என்னுடைய நோன்பு பெரியதா அல்லாஹுடைய ரஹமத்து கிடைப்பது பெரியதா என்று நான் பார்த்தேன். எப்படி இருக்கு அவங்களுடைய நாட்டத்தை பாருங்க. நான் என்னுடைய நோன்பின் மீது நம்பிக்கை வைப்பதை விட அல்லாஹ்வினுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கை வச்சு அதை போய் குடிச்சிட்டேன். என்னுடைய நாட்டம் அதுவாக இருந்தது. நம்ம செய்யக்கூடிய அமலை விட அல்லாஹ்வினுடைய ரஹமத்தின் மீது என்ன செய்ய நம்பிக்கை அதிகமா இருக்கணும். நம்முடைய நாட்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும் என்பதற்காக இந்த தகவல்களை நான் குறிப்பிடுகிறேன். சங்கையான பெருமக்களே, இப்படி ஹஜ்ஜு என்றால் நாடுதல், எதை நாடுதல் என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும். அவங்க முடிவு செஞ்சுக்க வேண்டியதான், நான் முடிவு செஞ்சுக்க வேண்டியதான். அப்படி எல்லாம் அல்லாஹ்வை முழுமையாக நாடி நாம் இருக்க முடியுமா? அந்த பக்குவத்துக்கு முடியாதது என்பதில்லை. முடியாமல் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த பக்குவத்துக்கு நம்ம மேல ஏறி வர்றதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், தூய்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், பண்பு இருக்கணும், ஹலாலான உணவு இருக்கணும், நம்முடைய ரிஸ்க் ஹலாலாக இருக்கணும். ஹராம் எப்போது கலக்கிறதோ அப்போது அந்த எண்ணங்கள் அது தூய்மையாக இருக்காது, நம்முடைய அமல்கள் பரிசுத்தமாக இருக்காது. எனவே இந்த வகையிலே நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கி கொண்டால் நம்முடைய இபாதத்துகளும் பரிசுத்தமாக இருக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் எண்ணங்களை அடிப்படையாக வைத்தே இருக்கிறது என்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அருமையான பெருமக்களே, இந்த ஹஜ்ஜு என்றால் நாடுதல் என்பதை நாம் ஓரளவு விளங்கிட்டு இருந்தாலும் அதை கொஞ்சம் சப்ஜெக்ட் லேசா தொட்டுக்கிடுவோம், உள்ள போ. இப்ப இதுல என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்ம முதல்ல ஒரு வசனத்தை நான் ஓதி காட்டினேன். அல் ஹஜ்ஜு அஷூரும் மஅலூமாத் என்கிறான். குறிப்பிட்ட சில மாதங்களில் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும், குறிப்பிட்ட சில மாதங்களில் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும் அப்படிங்கிறான். அதுல இந்த மாதம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த மாதத்துல ஹஜ்ஜி செய்யலாமான்னு கேட்டுறாதீங்க. இந்த மாதத்துல ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டலாம், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்ப இஹ்ராம் கட்டிட்டீங்களோ கடைசி வரைக்கும் இருக்கணும், ஹஜ் முடிகிற வரைக்கும் இருக்கணும். அரஃபா இருக்கணும், தவாஃபுல் இஃபாதா செய்யணும் இல்லையா? அப்ப அது வரைக்கும் இருக்கணும். இந்த மாசத்துல ரமலான்ல நீங்க ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்ட முடியுமா? முடியாது. உம்ரா எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம், உம்ராவுக்காக வேண்டி எப்ப வேண்டுமானாலும் இஹ்ராம் கட்டலாம். ஆனால் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவதாக இருந்தால் அது ஒண்ணு ஷவ்வாலாக இருக்கணும், அல்லது துல்காதாவா இருக்கணும், அல்லது துல்ஹஜ்ஜினுடைய அந்த 10 நாளுக்குள்ள இருக்கணும். இதுதான் ஹஜ்ஜுடைய மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதை தவிர்த்து வேறு நாட்கள் ஹஜ், துல்ஹஜ் முடிந்ததுக்கு அப்புறம் முஹர்ரம்லயோ சஃபர்லயோ ரபியுல் அவல் எந்த மாதத்திலையும் ஹஜ்ஜுக்காக என்ன செய்ய முடியாது, இஹ்ராம் கட்ட முடியாது. நீங்க ஹஜ்ஜுன்னு இஹ்ராம் கட்டினால் அது உம்ராவாகத்தான் ஆகும். இந்த மாதங்களில் தான் ஹஜ் செய்வதற்கான இஹ்ராம் கட்ட முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபமன் ஃபரத ஃபீஹில் ஹஜ்ஜா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யார் தன் மீது விதியாக்கி கொண்டாரோ, ஹஜ் செய்வதற்காக இஹ்ராம் கட்டி கொண்டாரோ, ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். இந்த 3 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். அதிலே என்ன செய்யக்கூடாது, அந்த ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய காரியங்களை நீங்க செய்யக்கூடாதுன்னு 3 விஷயத்தை சொல்றான். அப்ப இஹ்ராம முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனையோ இருக்கு, இஹ்ராம முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனையோ இருக்கு. ஆனா அதையெல்லாம் சொல்லாம 3 விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுல ஒன்று இந்த இஹ்ராம முறிக்கக்கூடிய காரியத்துல வருது. இந்த இமாம்கள் நமக்கு வகைப்படுத்தி தந்திருக்கக்கூடிய, முறைப்படுத்தி தந்திருக்கக்கூடியதுல ஃபலா ரஃபத அப்படின்னா மனைவியோடு சேர்ந்திருந்தால் அவர்களோடு உறவு கொள்வது, இது கூடாது, ஹஜ்ஜ முறிச்சிருங்கிறான். ஒலா ஃபுசூக்கங்கிறான், ஒலா ஜிதால, 3 விஷயத்த சொல்றான். ரஃபத விட்டுருங்க, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இஹ்ராம் கட்டியதோடு மனைவி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அடுத்து சொல்கிறான் ஒலா ஃபுசூக், ஃபிஸ்கான விஷயங்களை நீங்க செய்யாதீங்க. ஃபிஸ்கான விஷயங்கள் தான் என்ன, ஃபுசூக்னால் என்ன, நீங்க தப்பான பேச்சுகளை பேசாதீங்க, தப்பான பார்வைகள் பார்க்காதீங்க, தப்பான விஷயங்களை கேட்காதீங்க, இது எதுவும் பேசக்கூடாது. இஹ்ராம கட்டிட்டு அடுத்த வீட்டுக்காரி இருக்கிறாவே அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசுறதும், என் பார்ட்னர் இந்த மாதிரி அநியாயம் பண்ணி போட்டான், இந்த மாதிரி செஞ்சுட்டான் அப்படின்னு அங்க உட்காந்துக்கிட்டு இஹ்ராம் கட்டிட்டு பேசுறதும் இதெல்லாம் தவறுங்கிறான். தான் இதை செய்யக்கூடாதுங்கிறது அல்லாஹ் தெளிவா குறிப்பிடலாம். வெளிப்படையான ஹஜ்ஜை அதை முறிக்குமா என்றால் முறிக்காது. நீங்க அப்படி பேசுறதுல ஹஜ் முறிஞ்சிருமா என்றால் ஷரியத்துல முறியாது. அப்ப அல்லாஹ் அங்க சொல்றதுல என்னது, இது கபூலா இல்லையாங்கிறது கபூல் இல்லைங்கிறான். ஷரியத்துல நீங்க ஹாஜி தான், ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாஜி தான். ஆனா அல்லாஹ்விடத்துல நீங்க ஹாஜியாக இல்லை. இதை நாம் கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? அருமையான பெருமக்களே, அடுத்து ஒண்ணு சொல்கிறான் ஒலா ஜிதால் என்கிறான்.
எந்த தர்க்கமும் நீங்க பண்ணக்கூடாது. நமக்கு போயிருப்போம் மினால அரஃபால டென்ட்ல இருக்கும்போது நம்ம நம்ம பெட்ல வந்து அர்த்தம் படுத்து கிடப்போம். இதெல்லாம் நிறைய நடக்கும். பெட்ல நம்ம பெட்டை கபரை விட சின்னதா இருக்கு, அப்படித்தானே இருக்கு. ஒரு பெட்டு தருவாங்க, அது கபரை விட சின்னதா தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம பக்குவப்படுத்துது. ஹஜ்ஜுங்கிறது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியதாக அமையும். ஹஜ்ஜு பக்குவப்படுத்தக்கூடியதாக அமையணும். ஒரு மனிதனை பக்குவப்படுத்தினால்தான் அவன் ஹஜ்ஜு செய்தான் அர்த்தம். அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அங்க யாரெல்லாம் வர்றா? நீங்க பாருங்க, எல்லா மொழி பேசக்கூடியவனும் வர்றான், எல்லா நிறத்தவனும் வர்றான், எல்லா கலாச்சாரம் உள்ளும் வர்றான். நீங்க பாத்தீங்களா சில பேர் இந்த உடையை உடுத்துட்டு வர்றது பாத்தீங்களா? இந்த ஆப்பிரிக்காஸ் எல்லாம் வருவாங்க, உடையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அதுல ஒரு குடும்பமே அந்த உடைக்குள்ள போயிடலாம், அவ்வளவு பெரிய உடையை போட்டு வருவான். இப்ப இப்படி எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களோடு அல்லாஹ் நம்மளை இணைத்து வைக்கிறான். இதுல வேறுபாடு இல்லை என்கிறான், நீங்கள் வேறுபாடு பார்க்க கூடாது என்கிறான். அங்கே ஜிதால் தர்க்கம் செய்யாதீர்கள் என்கிறான். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம 93ல போகும்போது அந்த கீழே நாங்க ஒதுச்சீட்டுக்கு போவோம். காபா அந்த தவாப் செய்யற இடத்துல கீழே அந்த ஜம்சம் கிணற பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடத்துல நிறைய பைப் வச்சிருப்பான், கீழே பைப் இருக்கும், அதை ஒதுச்சேரும். அது கிட்டத்தட்ட ஒரு 100 பைப் இருக்கு. 100 பைப் இருக்கும்போது நான் ஒரு பைப்ல போய் ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது நடந்த நிகழ்வு. ஒரு பைப்ல ஒது செஞ்சுட்டு இருக்கிறேன். மொத்தத்திலேயே அந்த 100 பைப்ல வந்து ஒரு 7 பேர் அல்லது 8 பேர் தான் இருந்து ஒது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான், மீது எல்லாம் சும்மாதான் இருக்கு, அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. ஒருத்தன் வந்து என்ன இடிச்சு தள்ளிட்டு அதுல ஒது செய்யலாம். இந்த பக்கமும் பைப் இருக்குது, இந்த பைப்பும் இருக்கு. இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு வயசு அப்ப அந்த டைம்ல வயசு எத்தனை வயசாச்சு? இன்னும் இளம் வயசு தானே. அப்ப நாம ஏற்கனவே தர்க்கம் பண்ணாதே, சண்டை போடாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் நம்ம சண்டை போட எப்படி? நான் அடுத்த பைப்பை போய் உதவி செஞ்சுட்டு போயிட்டேன், முடிஞ்சது. அப்ப இது என்ன, அவன் ஏன் அப்படி இடிச்சாலும் நமக்கு தெரியல. எவ்வளவு பைப்புகள் இருந்தும் இங்க வருவதற்கு என்ன காரணம் தெரியல. அல்லாஹ் நம்ம சோதிக்கிறதுக்காக கூட நம்ம அனுப்பி இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை, பொறுமை என்றால் எப்பங்க பொறுமை? ஒரு பொறுமையா இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் நமக்கு சண்டைக்கு வரல, யாரும் நம்மளோட விவகாரம் பண்ணல, யாரும் நம்முடைய பொருளை எடுக்க இல்லை, நம்ம பொறுமையா? நம்ம சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. வம்பு காக்குறான், அப்ப பொறுமையா இருக்கணும். நம்முடைய ஹக்கை எடுத்துக்கிட்டான், அப்ப பொறுமையா இருக்கணும். நம்ம ஏசுறான், அப்ப பொறுமையா இருக்கணும். அதுதான் பொறுமை. எந்த விவகாரமும் இல்லாத நிலையில நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பேர் பொறுமையா? பொறுமைக்கான நீங்க ஒண்ணு, பொறுமையை சோதித்து பார்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் எந்த வழியும் ஏற்பட இல்லை. வலிக்கணும், நமக்கு வலிக்கக்கூடிய சமயத்தில் நாம் பொறுமையாக இருக்கணும். அந்த நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கோபத்தை அவர்கள் அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? விழுங்கிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், கோபத்தை என்ன செஞ்சிருவாங்களா? நல்லவர்கள் எப்படின்னா கோபத்தை விழுங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்ப கோபங்கிறது வரலாம், ஆனா வெளிப்படுத்திடக்கூடாது, அப்படியே விழுங்கிடும், அது செரிச்சு வெளியில போயிடும். இந்த மாதிரியான ஒரு நிலை எங்க இருக்கிற? ஹஜ்ஜில இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி ஒரு நிலை நம்ம இடத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம யோசிக்கணும். ஹஜ்ஜுக்கு போகும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்வை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் அடிப்படையான. ஹஜ்ஜுக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு, ஆனா இந்த 3 தான் அல்லாஹ் என்ன செய்யலாம்? பெருசா எடுத்து போக்கஸ் பண்றான். இந்த 3லே நீங்கள் கவனமாக இருங்கள், அங்க போய் தர்க்கிக்காதீர்கள். ஏதாவது ஒரு கருத்தை சொல்றான், ஏடாகுடமான ஒரு கருத்தை பேசுறான் அப்படின்னு சொன்னா அமைதியா இடுங்கிறான். நீங்க பதில் சொல்லாதீங்கிறான். பதில் சொன்னாதானே வம்பு. ஒரு கணவன் மனைவி கடையில் விவகாரம் வருது, விவகாரமா அவ பேசுறான், நீ அமைதியேறி. இவன் விவகாரமா பேசுறான், அவன் அமைதியேறி, சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். நீங்க பேச ஆரம்பித்தால் பதில் வந்துடும். எப்ப நீங்க பேச ஆரம்பிக்கிறீர்களோ பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் நடந்து கொண்டே இருக்கும். எனவே இதை செய்யாதீர்கள் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலேயே, குடும்ப வாழ்க்கையிலேயே. எனவே இதே மாதிரி அடிப்படையாக வைத்து ஹஜ்ஜுடைய காலகட்டங்களில் எந்த பிரச்சனைகளையும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு செய்தியோட நான் நிறைவுக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஹஜ்ஜுன்னா என்னங்க? இப்ப ஹதீதுக்கு வருவோம். ஆயத்தையும் சொன்னோம், அல் ஹஜ்ஜு அரஃபா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அரஃபா தான் ஹஜ்ஜுங்கிறாங்க. அரஃபா தான் ஹஜ்ஜு. நீங்க மற்ற அமல்கள் செய்ய முடியாம போனா அதுக்கு வேறு வழிகள் இருக்கு. கல் எறிய முடியாம போச்சு, அதுக்கு வேற வழிகள் இருக்கு. தவாப் செய்ய முடியாம போச்சு, தவாப் செஞ்சுக்கோ. சை செய்ய முடியாம போச்சு, இப்ப சை செஞ்சுக்கோ. அதற்கான வழிகள் எல்லாம் இருக்கிறது. அரபால தங்க முடியாம போச்சு அந்த நாளையில, அந்த அரபா இனி எப்ப வரும்? அடுத்த வருஷம் தானே வருது. எனவே அந்த அரபா, அந்த ஹஜ்ஜு கூடாம போயிடும், அது உம்ராவாக மாறும்.
ஹஜ்ஜ தவாஃபையும் உம்ராவையும் செஞ்சு அந்த சாயும் செஞ்சு அது உம்ரா வாக்கிற வேண்டியதான். எனவே ஹஜ்ஜி என்றாலே அரஃபாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அரஃபா எங்கெங்க இருக்கு? ஹரம்ல இருக்குதா, ஹரமுக்கு வெளியில இருக்கா? அரஃபா ஹரமுக்கு வெளியில இருக்கு, ஹரமுக்கு உள்ளே இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறதா இல்லையா? இதை எப்படி பார்ப்பது? ஹரமுக்கு வெளியில அரஃபாவை வைக்கிறான் அல்லாஹ், அதுதான் ஹஜ்ஜி என்கிறான். காபாவையில ஹஜ்ஜுன்னு சொல்லியிருக்கணும், ஏன் அங்க வைத்தான்னு யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா சாதாரண விஷயமா? அரஃபான்னு முதல்ல ஏன் பேர் வந்ததுன்னு விளங்கிட்டா நமக்கு புரியும். அங்கே சொர்க்கலோகத்துல நம்முடைய அத்தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்ம அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் இருந்தாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அது பழம், அது வரலாறே பெரிய விஷயம், அதுக்கு நம்ம போகல. 2 பேரையும் அல்லாஹ் உலகத்துல இறக்கிட்டான். ஆதம் நபியை இந்தியாவில் இறக்கினான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜித்தாவில் இறக்கினான். இதெல்லாம் வரலாறு. ஜித்தானா என்னது? ஜித்தாவா? அசல் பேரு ஜத்தா. ஜத்தத்துல பாட்டின்னு இருக்கும். நம்ம பாட்டி தான் அவங்க. அந்த ஜத்தத்தை தான் மருவி ஜித்தான்னு மாறிடும். அங்க இருந்தது, அவங்களுடைய கபர்கள் எல்லாம் ஜித்தால இருந்து. நானே அந்த டைம்ல பார்த்திருக்கிறேன், ஜியாரத்துக்கும் போயிருக்கிறேன். இப்ப எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் மறைச்சு போட்டான். எங்க ஜித்தால இருந்து, ஜித்தால அந்த ஜியாரத்துக்கே போனோம். அருமையானவர்களே, அப்ப அந்த ஜித்தால இறங்கியதற்கு பிறகு சுமார் 200 ஆண்டு காலங்கள் என்ன செய்யறாங்க? பிரிஞ்சு இருக்கிறாங்க. 200 ஆண்டு காலங்கள் ஏறக்குறைய. ஒரு பெரிய வீடு இருக்குன்னு வைங்களேன், மாளிகை பெரிய வீட்டுல மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வெளியூர் போயிட்டாரு. ஒரு இரவுல இருந்தா அந்த அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்குமா இல்லையா? பெரிய பங்களா, காத்தடிச்சு டப்ப டப்ப டப்பான்னு ஜன்னல் அடிச்சதுன்னு வைங்க, அன்னைக்கு பூரா தூங்க முடியாது, விழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். போனை போட்டு என்னங்க கதவுலாம் அடிக்குது, வாங்க எங்கேயா இருக்கணும் கூப்பிடா, நான் இங்க இருக்கிறேன், நீ எங்க இருக்கிறப்பா அப்படின்னு சொல்றோம். அந்த பயம். உலகத்திலேயே 2 பேர் தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுல இல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூரத்துல இருக்கிறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூரத்துல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஹஜ்ஜை விதியாக்குகிறான், கடமையாக்கி 2 பேரும் வர்றாங்க. வந்து எங்க சந்திக்கிறாங்க? அரஃபால சந்திக்கிறாங்க. அரஃபா என்றால் சந்தித்தல், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல். அதனாலதான் அது பேரே வந்தது. அப்படி நம்ம அத்தாவும் அம்மாவும் சந்தித்த இடத்தை அல்லாஹ் ஹஜ்ஜாக ஆக்கியிருக்கிறான். நல்ல யோசிங்க. இப்ப நம்ம அத்தா அம்மாவுக்கு உண்டான மரியாதை என்னங்கிறதையும் அல்லாஹ் வழங்க வைக்கிறான். சூஃபிகள் இதை பேசுறாங்க. உன் தாய் தகப்பர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீ சொர்க்கத்தை எங்கப்பா நீ போய் தேடிட்டு இருக்கிற? அல் ஜன்னத்து தஹத்த அக்தாமில் உம்மஹாத், உங்க அம்மாவின் காலுக்கு அடியிலே இருக்கிறது என்கிறார்கள் சொர்க்கத்தை. சொர்க்கம் எவ்வளவு பெரியது! சொர்க்கத்தை நாடி எவ்வளவு பேர் இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த சொர்க்கம் எங்க இருக்குன்னா அம்மா கால்ல இல்ல, காலுக்கு கீழே இருக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சமூகம் தவறிவிட்டதோ என்று நான் நினைக்கிறேன். அம்மாட காலுக்கு கீழே போப்பா, காலுக்கு கீழே தான் சொர்க்கத்தையே வச்சிருக்கிறான் அல்லாங்கிறாங்க. அப்ப சொர்க்கத்தை விட தாயினுடைய பாதம் மேலாகிடுதா இல்லையா? அந்த அம்மாவும் அத்தாவும் சந்தித்த இடத்தை அல்லாஹ் ஹஜ்ஜாக ஆக்கினார். அதே மாதிரி ஒவ்வொரு மினாவை எடுத்துக்கொண்டால், முஸ்தலிஃபா எடுத்துக்கொண்டால், அதற்கு பின்னால் எல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. மகாம் இப்ராஹிம் என்று ஒரு இடம் இருக்கு. காபாவுக்கு பக்கத்துல ஒரு கூண்டு இருக்குல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்று காபத்துல்லாவை கட்டினாங்க. அப்படி கட்டும்போது ஒரு பாறைக்கு மேல ஏறி கொஞ்சம் உயரமாயிடுச்சு. உயரமான ஏணி வைக்கணுமா இல்லையா? ஏணி வச்சு கோக்காரியை போட்டு அவன் என்ன செய்வான்? போட்டு கட்டிட்டு போவான். அந்த காலத்துல ஏணிலாம் இல்லை, ஒரு கல்லை வச்சிருந்தாங்க. அந்த கல்ல போய் நிப்பாங்க. அந்த கல்லை லிப்ட் மாதிரி தூக்கிட்டோம். அவளை அவங்க மேல கட்டி முடிச்சுட்டு இறங்கணும்னு நினைப்பாங்க, அது தானா கீழே வந்துடும். அந்த மனசுல நினைச்சா போதும், அதான் சுவிட்ச், கீழே வர்றது மேல போறது. அதுல அவங்களுடைய பாதம் பதிந்து இருக்கிறது. இதுக்கு பேரு மக்காம் இப்ராஹிம். அந்த பாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பதிந்த இடத்தை தான் மக்காம் இப்ராஹிம் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். குர்ஆன் அதை ஒத்தகிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா. தொழுவதற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடம் எதுனா காபாவை சுற்றி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் தான். இதுல கருத்து வேறுபாடே இல்லை. ஏதாவது வேறுபாடு இருக்கா? இல்லை, யார்கிட்டையும் வேறுபாடு இல்லை. அப்போ அதுல 1 லட்சம் நன்மை கிடைக்கிறது. ஒரு தொழுகை தொழுதா 1 லட்சம் நன்மை, 1 லட்சம் தொழுகை தொழுவதாக அதுக்கு அர்த்தம். அப்ப காபாவை சுற்றி நீங்கள் எங்க தொழுதாலும் 1 லட்சம் நன்மை கிடைக்கும். இந்த மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல தொழுதா என்ன கிடைக்கும்? அதுவும் 1 லட்சம் தானே, அதுவும் 1 லட்சம் தான். ஏன்னா அதுக்கு மேல சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் காபாவுக்கு பக்கத்துல தானே இருக்குது, அந்த தவாஃப் மத்தாப்ல தானே அது இருக்கு. அங்க தொழுதாலும் 1 லட்சம் தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, மகாமி இப்ராஹிமாவை அந்த இடத்தை நீங்க தொழும் தலமாக தேர்வு செய்யுங்கள் என்கிறான்.
அப்ப இதற்கு என்ன விளக்கம்னா நம்ம புரியுற மாதிரி உங்களுக்கு விளக்கம் சொல்லி அதோட நான் நிறைவுபடுத்திடுறேன். டைம் சரி. என்ன அப்படின்னா 1 லட்சம் தான். அங்கன தொழுதா 1 லட்சம், அங்கன தொழுதா காபாவை சுத்தி நீங்க எங்கன தொழுதாலும் அந்த ஹரம்ல 1 லட்சம் தான். மகாம் இப்ராஹிம் கிட்ட தொழுதாலும் 1 லட்சம் தான். ஆனா மற்ற இடங்கள்ல தொழுதா 1 லட்சம் ரிங்கிட்டு, இந்த இடத்துல தொழுதா குவைத் 1 லட்சம் தீனார். இதுவும் 1 லட்சம், அதுவும் 1 லட்சம் தான். லட்சம் என்பதில் ஒன்றுபடுகிறது, ஆனால் வேல்யூ என்பதில் டிஃபரெண்ட் ஆகிறது. US டாலர்னா டிஃபரெண்ட் ஆகுமா இல்லையா? இருக்கிறதே பெரிய காசு எது? குவைத் தீனார் தானே. இப்போ இந்த நம்ம ரிங்கிட் எடுத்துக்கிட்டா நம்ம இந்திய காசுக்கு 22 ரூபாய், 23 ரூபாய், 20 ரூபாய் அப்படித்தானே இருக்கு. குவைத் காசு எவ்வளவு இருக்குது? 280 ரூபாய் இருக்கு. அங்க 1 ரூபாய் நமக்கு 280 ரூபாய். அப்ப இங்கேயும் 1 லட்சம் தான், அங்கும் 1 லட்சம் தான். ஆனா அந்த 1 லட்சம் ரிங்கிட் நீங்க வச்சுக்கோங்க. மத்த இடத்து தொழுதா உங்க மலேசியா காசு, அங்க தொழுதா குவைத் காசு, மக்காம் இப்ராஹிம் அது 1 லட்சம் தான். இந்த விளக்கத்தை வேறு விதமாக அறிஞர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. வேற உதாரணத்தோடு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ ஏன் அந்த இடத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்றால், அது தன்னுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதம் பதிந்த இடம். இப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய மூதாதையர்களாகிய நாதாக்கள், நபிமார்கள், அவுலியாக்களினுடைய பாதம் பதிந்த இடத்திற்கான விலை என்னங்கிறது நீங்க யோசிங்க. இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த பண்பாட்டை போதிக்கிறான். அந்த பெருமக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள், அல்லாஹ்வை அறிந்தவர்களோடு நீங்கள் இணைந்து இருங்கள், அவர்களை நினைவு கூறுங்கள். அதுதான் என்னை முழுமையாக நீங்கள் வழிபடுவதற்கு, முழுமையான நன்மைகளை அடைவதற்கான வழிவகை என்பதை ஹஜ்ஜின் வழியாக நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய சீரமைப்பை அல்லாஹ் இதன் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்க சாய் எடுத்துக்கிட்டாலும் சரி, மினாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, முஸ்லிமா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எல்லாவற்றிலையுமே இந்த பெருமக்களை நினைவு கூறக்கூடியதாக தான் அமையும். சவால என்னங்க இருக்கு? இங்க இந்த அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. யார் ஓடுனா? அன்னை ஹாஜர் ஓடுனாங்க அலைஹிஸ்ஸலாம். அப்படித்தானே ஓடுனாங்க. எதுக்கு ஓடுனாங்க? சரியா செஞ்சாங்க, ஹஜ்ஜா செஞ்சாங்க, தன் பிள்ளைக்கு தண்ணி வேணும்னு ஓடுனாங்க. அதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைக்கிறான் தன் பிள்ளைக்கு. அப்ப அவங்க தேடி ஓட, அவங்க யாரு? ஒரு வலியத். அவங்க நபி இல்ல, ஒரு பெண் நபியாக சொல்ல முடியாது, ஆனால் வலி, இறைநேச செல்வ பெண்மணி அது. எனவே இங்க எல்லாம் எதை அல்லாஹ் நம்மை நினைவுபடுத்துகிறான் தான், இது ஒரு நம்மை பண்படுத்தக்கூடிய பக்குவமான ஒரு இபாதத். எனவேதான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்வாங்க, ஒரு மனிதனுடைய ஹஜ் அங்கீகாரமானது என்பதற்கான அடையாளம், ஹஜ்ஜுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தானோ அதை விட சிறந்த ஒரு நிலைக்கு அவன் ஹஜ்ஜுக்கு பிறகு மாறிவிடுவான். அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்குவானாக. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நாம் பேசப்பட்டதனுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் நம்முடைய இதயங்களிலே கொண்டு வந்து அவனை உண்மையாக அறிந்து வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை நம் இதயம் முழுவதுமாக தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.